எல்லாத்தையும் தன் மனசிலேயே பூட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இதுநாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சி அடைந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கடனை அதிகப்படுத்துவாருங்க. உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் கரைக்க போறாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எதிரிகளையும் அதிகரிக்க செய்வார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருந்து 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது மிகப்பெரிய தொழில்ல நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய அமைப்பையும், கடன் வாங்கி தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது 2வது முதலீடு செய்வதற்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடன் மட்டும் வாங்காம இருந்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா போகுங்க. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்துல தேவையில்லாத வம்பு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தாமரை பூ கொடுத்து உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைந்து நிவர்த்தி ஏற்படும். நன்றி, வணக்கம்.